ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட்டிமாஸ் கார்னர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி வீடியோ வந்து எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பார்க்க போகிறீங்க. இது வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி மார்னிங் வந்து கிஃப்டெல்லாம் அன்ராப் பண்ணது. அது ஒரு 1/2 hour போச்சு பேக் டு பேக். எனக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க வீட்டில் மெர்லாண்ட்லேருந்து. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்காக. ஸோ எவ்ரி இயர் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக போச்சு ஆக்சுவலாக. நான் லாஸ்ட் இயர் ஹோஸ்ட் பண்ண முடியல. இந்த வருஷம் நல்லா ஃபன்னாக இருந்தது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் நிறையா பண்ணோம். கேம்ஸு, ஃபோட்டோஷூட்டு அது இதுன்னு நிறையா பண்ணிகிட்ருந்தோம். ஃபுட்டுமே கொஞ்சம் நிறையாவே இருந்தது. இந்த தடவை நாங்கள் மெனு பிளான் பண்ணி சமைச்சது. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு டிஷ் தான் கொண்டுட்டு வர சொன்னேன். மற்றபடி மற்றதெல்லாமே நான் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கும் வீட்டில் கெஸ்ட் இருந்தாங்க. அதனால் நம்மளே கொஞ்சம் நிறையா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணேன். லக்கிலி ஆஃபீஸுமே வந்து ப்ரீவியஸ் டே ஹாஃப் அ டே தான் இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் நிறையா டைம் இருந்தது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ மெனு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் டிக்கா, சிக்கன் கிரேவி, மட்டன், அப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து குஸ்கா, வெஜிடபிள் கிரேவி, பாவ் பாஜி, நான் இருந்தது, சமோசா, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் பண்ணோம். நானு, பாவ் பாஜி ப்ரெட்லாம் சாப்பிட போகிற டயத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாயிரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பட் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னே எல்லோரும் சேர்ந்தே பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சும்மா வீடியோ குக் பண்ணும்போது சும்மா சரி ஃபன்னாக சரி கிச்சன் நம்ம தான் சமைச்சோன்னு ஒரு ப்ரூஃப்காக நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். குழந்தைங்க அது அவங்க தனியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் எல்லோரும் சிட் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க இது இடத்துல இருந்தாங்க. டீனேஜர்ஸ் எல்லாம் ஒரு ஏரியாவில் இருந்ததுங்க. அதுங்க பேசிட்டு சின்ன குழந்தைங்கலாம் சைடில் ஒரு சைடு இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் ஸ்னோ எங்களுக்கு ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் வெதர் கொஞ்சம் பேடாக இருந்தது. நல்ல ஸ்னோ, நல்ல எக்ஸ்ட்ரீம் கோல்டு எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துகிட்டு. நாங்கள் லன்ச்செல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணோம். எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கேம்ஸு, ரொம்ப நேரம் அரட்டை கதை, சும்மா கிண்டல் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் நாங்கள். கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு நைட்டு ஒரு 8:00 மேலே ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் வந்து நான் இதுக்கு மேலே வயிறு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே யாரும் டின்னர்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாேருக்கும் பேக் பண்ணி ஃபுட்டெல்லாம் கொடுத்து விட்டேன் நான். சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து நான் வீடியோ எடுத்தோன்னே இல்லை நான் தான் எல்லாமே சமைச்சேன்னு சொல்லிட்டு சும்மா வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருந்தது. குழந்தைங்க சத்தம், மியூசிக்கு, இது அதுன்னு. பட் எவ்வளோ தூரம் ப்ளசண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல வீடியோவில். அதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லி நான் ஆக்சுவல் ஆடியோவை கட் பண்ணிட்டேன். வீடியோவோட எண்டில் வந்து என் ஃப்ரெண்டோட பசங்க 2 பேரும் வந்து இந்த கிறிஸ்மஸ் அந்த ஜிங்கிள் பெல் சாங்ஸ் வந்து பாடியிருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் வந்து கோரஸ் டீமில் இருக்காங்க. ஸோ நாங்கள் லைவாக பாடுறோம், நீங்கள் எங்களுக்கு மியூசிக் மட்டும் போடுங்கன்னாங்க. ஸோ கரோக்கி மட்டும் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாடினாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க பாடும்போது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன் லாஸ்ட்டாக. அதனால் அதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், பாருங்கள். எங்களோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஐ நோ நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்ல. ஏன்னா வேறு கம்பெனி ஜாபு மாறினனால கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்குது எனக்கு. டைம் சுத்தமாக இல்லை. இதுவே நான் வீடியோ எடுத்து 1 வீக்குக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவே வந்து எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் நிறையா இருக்குது கிளிப்பிங்ஸ். பட் நான் ஃபுல்லாக எடுத்து போடுறது டைம் ரொம்ப நேரம் ஆகுது எடிட் பண்ணுறதுக்குங்கிறனால நான் ரொம்ப ஷார்டன் பண்ணி சும்மா இம்பார்ட்டண்ட்டான கிளிப்பிங் மட்டும் போடலான்னு சொல்லி போட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறனால எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வருஷம் எல்லாேருக்கும் நல்ல ஹாப்பினஸ்ஸே நல்லா பீஸ்ஃபுல்லான லைஃப்பும் கொடுக்கும்னு நம்புகிறேன். இதில் வந்து ஒரு 3 பேர் வெஜிடேரியன் இருந்தாங்க அன்றைக்கி வந்திருந்தப்போ. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வெஜிடேரியன் பண்ணோம் நாங்கள் அன்றைக்கி. ஸோ அதனால் சொல்ல வேண்டியதாக இருந்தது ஒவ்வொரு தடவையும். இந்த சைடு வெஜிடேரியன், அந்த சைடு நான் வெஜிடேரியன் சொல்லி அவங்கள வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள் எல்லோரும். ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டேன்.
Thank you for supporting my channel. Have a happy new year. Okay, that's fine. Sing from there. Go. Dashing through the snow in a one-horse open sleigh. Oh, what feels we go, laughing all the way. There's no mountains ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jordan Freshby. We don't know this song. This line. This is not. We don't know this. Not Okay, that. let's do our next one. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிள்ளைங்க வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கோரஸ் சிங்கிங்கில் இருக்காங்க ஸ்கூலில், அவங்க ஸ்கூலில். ஸோ பிள்ளைங்க பாட்டு பாடிட்டு இருந்துச்சுங்க. கரோக்கி மட்டும் போட்டு விட்டேன். ஸோ 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியாக இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு சண்டே வரைக்கும் இருந்தது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மெர்லாண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சண்டே வரைக்கும் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மால் போயிட்டு ஃபுல் டே சுற்றிட்டு நைட்டு சைனீஸ்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் சாட்டர்டே ஃபுல்லாக ரெஸ்டிங் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.